பார்ப்போற்றும் பெருமையும் செல்வாக்கும் நிரம்பிய மலைநாடு என போற்றப்பட்ட சேர நாட்டின் ஒப்பற்ற தலைநகரம் கொடுங்கோளூர். சேர மன்னர் குலம் செய்த தவப்பயனாக பெருமாக்கோதையார் அவதரித்தார். இக்காரணத்தினாலேயே இந்த நகரத்திற்கு மாக்கோதை என்ற ஒரு சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. அந்நகர் செய்த நன்மைகளின் பயனாக சேரர் குலம் தழைக்க அவர் மண்ணின் மேல் சைவ நெறியை பரப்பியும் அதன் கோட்பாடுகள் அடிப்படையிலும் வாழ்ந்து வந்தார். சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராகவும் பக்தி உடையவராகவும் திகழ்ந்து வந்தவர். அரசியல் தொழிலை விரும்பாமல் திருவஞ்சைக்களம் என்னும் திருக்கோவிலை அடைந்து சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்யவே விரும்பினார். உலகியல் இன்பமும் அரசியல் சார்ந்த செயல்களும் உறுதியானது அல்ல என்பதை உணர்ந்த பெருமாக்கோதையார் நாள்தோறும் விடியற்காலை நித்திரையிலிருந்து எழுந்து நீராடி திருநீறு பூசி மலர் கொய்து மாலை தொடுத்தமைத்து திருவஞ்சைக்கள திருக்கோவிலுக்கு செல்வார். அங்கு திருமெழுகுமிட்டு திருமஞ்சனம் கொணர்ந்து இறைவனுக்கு நீராட்டி திருவாய் மலர்ந்தருளிய திருப்பாட்டினை ஒருமை மனதுடன் ஓதி வழிபாடு புரிந்து வருவார். இதே நாளில் மலைநாட்டை ஆட்சி புரிந்து வந்த செங்குற்பொறையான் என்ற சேரவேந்தன் தனது அரச பதவியினை துறந்து தவம் செய்யும் விதமாக வனத்திற்கு சென்றார். மக்களின் நிலையையும் அரசின் நிலையையும் கருதி மதிகொண்ட அமைச்சர்கள் அரசியல் நூலில் உள்ள கோட்பாடுகளை ஆராய துவங்கினார்கள். நாட்கள் கடக்க துவங்கின. அதற்கான தீர்வும் கிடைத்தது. சேர நாட்டின் பழைய முறைப்படி அந்நாட்டின் ஆட்சி உரிமை திருவஞ்சைக்களத்திலே திருத்தொண்டு புரிந்து வரும் சேரர்குல தோன்றலாகிய பெருமாக்கோதையாருக்கே உரியது என கண்டறிந்தனர். பின் திருவஞ்சைக்களத்தை அடைந்து பெருமாக்கோதையாரை வணங்கி இச்சேர நாட்டின் ஆட்சி உரிமை தங்களுக்கு உரியது, ஆதலால் தாங்களே இந்நாட்டினை பாதுகாத்து ஆட்சி புரிந்து அருளுதல் வேண்டும் என வேண்டினர். இதை கேட்டதும் பெருமாக்கோதையார் சற்று மனம் கலங்கினார். அதாவது அரச பதவியில் அமர்வது எம்பெருமானுக்கு செய்யும் திருத்தொண்டில் இடையூறை ஏற்படுத்தும் விதமாக அமையும். மேலும் அரண்மனை வாழ்வு என்பது எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானை மறக்க செய்யும் மாயசக்தி கொண்டதாகும் என்றெல்லாம் பலவாறாக தமக்குள் சிந்தித்து கொண்டிருந்தார். அமைச்சர் பெருமக்களை கண்டு என்னை அழைத்து பதவி அளித்தமைக்கு நன்றி. ஆனால் நான் அரசராக பொறுப்பேற்று ஆட்சி புரிவது என்பது யான் செய்து கொண்டு வரும் சிவத்தொண்டிற்கு பாதகமான செயலாகும். மக்களுக்கு தேவையான நன்மைகள் புரியும் வல்லமை கொண்ட செங்கோலை ஏற்க வேண்டுமாயின் எம்பெருமானின் திருவருள் எனக்கு கிடைக்க வேண்டும். பரமன் அருள் கிடைத்தால் மட்டுமே என்னால் பதவியை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேறு வழிகள் யாதும் கிடையாது. தம் மனதில் எழுந்த எண்ணங்களை கூறிவிட்டு பெருமாக்கோதையார் அமைச்சர்களை அழைத்து கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் கோவிலுக்கு சென்று எம்பெருமானை பணிந்து தமது விண்ணப்பத்தை அளித்தார். அப்பொழுது யாவரும் எதிர்பாராத அதிசயம் ஒன்று நிகழத் துவங்கியது. அதாவது ஆலயத்தில் ஒரு சூரியனிடமிருந்து வெளிவரும் ஒளியை விட பல மடங்கு வெளிச்சம் கொண்ட பேரொளி அவ்விடத்தில் பிறந்தது மட்டுமல்லாமல் எம்பெருமானின் அருள்வாக்கும் எழுந்தது. எம்பெருமானின் அருள்வாக்கானது, நீ அரச பதவியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி புரிவாயாக. உலகிலுள்ள உயிர்களுக்கு எப்போதும் போல அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் தொண்டுகளை செய்து வருவாயாக. விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்ற மற்ற ஐந்தறிவு படைத்த உயிர்களும் பேசக்கூடிய பேச்சை அறியக்கூடிய ஆற்றலையும் உனக்கு அளித்தேன். அரசின் வல்லமையையும் பெரும் கொடையையும் ஆயுதம் வாகனம் முதலிய அரசருக்கு உரியனவற்றையும் உனக்கு அளிக்கின்றோம் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளிய அத்தனை பேறுகளையும் பெற்றார் பெருமாக்கோதையார். பெருமாக்கோதையார் அமைச்சர்களை நோக்கி இறைவனின் அருளும் ஆசியும் கிடைத்தமையால் தாம் அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார். அங்கு கூடியிருந்த அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். பெருமாக்கோதையார் எம்பெருமானின் திருவருளோடு நாட்டின் தலைநகரான கொடுங்கோளூரை அடைந்து சுப நட்சத்திரம் மற்றும் திதிகள் நிறைந்த ஒரு நன்னாளில் மங்கள சடங்குகள் நடைபெற பொன்மணிமுடியினை சூடிக்கொண்டார். மலை நாட்டரசராய் மணிமுடி சூடிய சேரமான் திருவஞ்சைக்கள திருக்கோவிலை வலம் வந்து நிலத்தில் விழுந்து எம்பெருமானை தரிசித்து வணங்கினார். பட்டத்து யானையின் மீது அமர்ந்து வெற்றி குடையும் வெண்சாமரையும் பரிசனங்கள் தாங்கி வர
மேள தாளங்களும் வேத கோஷங்களும் இன்னிசைகளும் முழங்க திருநகரை வலம் வந்தார். அப்பொழுது உவர்மண் நிரம்பிய பொதியை தோளிலே சுமந்து கொண்டு வரும் ஒருவரை மன்னர் கண்டார். கருமேகத்தினால் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகம் வந்த மழையில் நனைந்து வந்தமையால் அவரது சரீரம் உவர்மண் படிந்து வெளுத்திருந்தது. உடல் முழுவதும் படிந்து வெளுத்திருந்தமையால் உடல் முழுவதும் திருநீறு பூசிய சிவனடியார் திருவேட திருக்கோலத்தை நேரில் காண்பது போல் நினைத்து மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் சேரமான் யானையிலிருந்து இறங்கிச் சென்று அவரை வணங்கினார். தனது முதுகில் பொதியை சுமந்து கொண்டு வந்த வண்ணான் வேந்தன் தன்னை வணங்கியதைக் கண்டதும் மனம் கலங்கி அச்சமுற்று நடுநடுங்கினான். பின்பு தனது கரங்களில் இருந்த உவர்மண் பொதியை கீழே போட்டுவிட்டு வேந்தரின் பாதங்களை பணிந்து, தங்கள் அடியானாகிய நான் அடிமை தொழில் புரியும் வண்ணான் என்று கூறினார். அதை கேட்டதும் வேந்தர் மகிழ்ச்சி பெருவெள்ளத்தோடு, யான் அடிச்சேரன் என்றும் தங்களை கண்டதும் பணிந்து போற்றுதற்குரிய சிவனடியார் திருவேடத்தை நான் நினைக்கும்படி செய்தீர்கள் என்றும், ஆதலால் தங்கள் மனம் வருந்தாது செல்வீராக என்று அவரிடம் கூறி வழி அனுப்பினார். அன்பு நிறைந்த மன்னர் அடியார்களிடத்தில் கொண்டுள்ள அளவற்ற அன்பினை கண்டதும் அங்கு கூடியிருந்த அமைச்சர்களும் மெய்யன்பர்களும் அதிசயித்து நின்றனர். பின்பு பலவாறு மன்னரை போற்றினர். சேரமான் மன நிறைவோடு யானை மீது அமர்ந்து நகர்வலம் செய்து மாட வீதியையும் கோபுரத்தையும் கடந்து தமது அரண்மனை மாளிகையில் எழுந்தருளினார். பின்பு அவர் அமர்வதற்காக செய்யப்பட்ட அழகிய வேலைப்பாடுகள் நிரம்பிய வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்தின் மீது வெண்கொற்ற குடை நிழலில் அமர்ந்தார். ஆண்களும் பெண்களும் அன்பர்களும் அடியார்களும் வாசனை பொடிகளையும் மலர்களையும் தூவி மன்னரை வணங்கினர். முப்படைகள் மற்றும் எண்ணற்ற படை வீரர்களின் அணிவகுப்பையும் மற்றும் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் சேரமான் வேந்தர் வாழ்க என்று எழுப்பிய கோஷமானது மண்ணுலகையும் விடுத்து விண்ணையும் முட்டியது. சேரமான் தினந்தோறும் எம்பெருமானுக்கு பூஜை செய்வதை தமக்குரிய தலையாய கடமையாக மேற்கொண்டார். மணமிக்க திருமஞ்சனம், சந்தனம், நறும்புகை, தூப தீபம், திருவமுது முதலிய வழிபாட்டு பொருட்களுடன் அன்பு நிறைந்த சிவாகம முறைப்படி மன்னர் வழிபட்டு வந்தார். மன்னர் செய்து வந்த சிவ பூஜையில் மனம் மகிழ்ந்த இறைவன் அடியாருக்கு அளவில்லா இன்பம் பெருக வழிபாட்டின் முடிவில் தமது அழகிய கார்ச்சிலம்பின் ஒளியினை கேட்டு இன்புறுமாறு செய்வதை வழக்கமாக கொண்டருளினார். இவ்வாறு சிவபூஜை செய்து மகிழ்ச்சி கொண்ட சேரமான் சிவனடியார்களுக்கு வேண்டுவனவற்றை இல்லை என்று கூறாமல் கொடுத்தும் சிவ வேள்விகள் பல செய்தும் அனைத்து உயிர்க்கும் நலம் செய்து வந்தார். பாண்டியனது தலைநகராகிய மதுரையம்பதியில் திருவாலவா எனும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சோமசுந்தர கடவுளை தம்முடைய இன்னிசையால் அன்போடு வழிபடும் பாணபத்திரன் என்னும் ஒரு புலவன் வாழ்ந்து வந்தான். அவனது இசையில் மனம் மகிழ்ந்த எம்பெருமான் இசைப்பாணரது வறுமையை போக்கி அவருக்கு வேண்டிய பெரும்பொருள் செல்வத்தை அளிக்க திருவுள்ளம் கொண்டு பாணபத்திரன் திருக்கோவிலுக்கு உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த போது எம்பெருமான் அவரின் கனவிலே எழுந்தருளினார். திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சோமசுந்தர கடவுள் பாணபத்திரனிடம், பாணபத்திரா, அன்பால் என்னை பற்றி பாடி பணியும் உன்னிடம் குடிகொண்டுள்ள வறுமையை ஆதவனின் வருகையால் மறையும் பனிப்போல் விலகச் செய்ய எப்பொழுதும் உன்னை போன்றே என்னிடத்து அன்பு கொண்ட சேரமானுக்கு ஒரு திருமுகம் எழுதி தருகிறேன். நீ அதனை பெற்றுக்கொண்டு காலம் கடத்தாமல் மலைநாட்டு காவலனிடம் சென்று கண்டு உனக்கு ஏற்பட்டுள்ள வறுமையை நீக்கி வருவாயாக என்று ஆணையிட்டு திருவோலையை தந்தருளினார். பாணபத்திரன் உறக்கத்திலிருந்து கண் விழித்தெழுந்து எம்பெருமான் தந்தருளிய திருவோலையை கண்களில் ஒற்றிக்கொண்டார். அத்திருவோலையை சுமந்து கொண்டு சேரநாட்டின் தலைநகரான கொடுங்கோளூரை அடைந்து சேரநாட்டின் வேந்தராகிய சேர மன்னரை கண்டு வணங்கினார். பின்பு சோமசுந்தர கடவுள் தந்தருளிய திருமுக பாசுரத்தை மன்னரிடம் கொடுத்தார் பாணபத்திரன். அடியவரிடம் திருமுகத்தை வாங்கிக் கொண்ட சேரமான் தன்னையும் ஒரு பொருளாக நினைத்து எம்பெருமான் தன்னிடம் கொடுக்க
தங்களிடம் திருமுகம் கொடுத்தருளினார் என்பதை எண்ணும் போதெல்லாம் சிவபெருமானின் திருவருளை எவ்விதம் உரைப்பது என்று புலப்படவில்லை. புலவர் பெருந்தகையே, இறைவன் உரைத்ததினால் எம்மையும் மதித்து வந்த உமது செயல்களை என்னவென்று போற்றுவேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பூரிப்புடனும் கூறினார். பாணபத்திரன் தந்த திருமுகத்தை வாங்கி அதில் உள்ள மதிமலி புரிசை மாடக்கூடல் என தொடங்கும் திருமுக பாசுரத்தை படித்தார் சேர மன்னர். அப்பாடலின் மூலம் மன்னன் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுத்தது. அந்த மகிழ்ச்சியின் விதமாக அப்பாசுரத்தை பலமுறை படித்து உள்ளமுருகினார். மன்னர் தனது அமைச்சர் முதலியோரை அழைத்து தமது நிதியறையில் உள்ள பல வகை பொருட்களையும் பொதி செய்து கொணர செய்து இம்பெரும் பொருட்களையும் யானை குதிரை முதலிய சேனைகளையும் இம்மலைநாட்டு ஆட்சி உரிமையினையும் தாங்களே ஏற்றருள வேண்டும் என பாணபத்திரரை வேண்டி நின்றார். மன்னரின் கொடைத்திறத்தை கண்டு வியந்த பாணபத்திரர் மன்னரின் உயர்ந்த குணத்திற்கு தலைவணங்கினார். பின்பு மன்னரிடம், என் குடும்ப வாழ்விற்கு போதுமான பொருட்களை மட்டும் அடியேன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனது ஆணை. ஆதலால் அரசாட்சியும் அதற்கு இன்றியமையாத அரச பதவிகளையும் தாங்களே கைக்கொள்ளுதல் வேண்டுமென்று கூறினார். இறைவனது ஆணையை அறிந்ததும் அதை மீற முடியாத பாணபத்திரர் சேரமான் வேண்டுகோளிற்கு இணங்கினார். பாணரும் தமக்கு வேண்டிய பொருட்களை மட்டும் பெற்றுக்கொண்டு விடைபெற்றார். ஆனால் வேந்தரோ புலவரை ஒரு யானையின் மீது அமரச் செய்து தாம் அளித்த பொருட்செல்வங்கள் அனைத்தையும் யானையின் மீது ஏற்றி அவரை வழி அனுப்பி வைத்தார். பாணபத்திரரின் மீது கொண்ட அன்பினால் சேர பேரரசர் பாணபத்திரன் எல்லையை தாண்டி செல்லும் வரை தொடர்ந்து சென்று அன்போடு வழி அனுப்பி வைத்தார். பாணபத்திரனும் மதுரை அடைந்து எல்லையில்லா ஆனந்தத்தோடு தனது மனையாளுடன் இல்வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் சங்கத் தமிழையும் வளர்த்தார். இவ்வாறு அடியார் தேவைகளையும் மக்களையும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த சேரமான் என்றும் போல ஒரு நாள் சிவபூஜை செய்து கொண்டிருந்த பொழுது வழிபாடு முடிந்த பின் எப்பொழுதும் கேட்கும் பரமனின் திருச்சிலம்பொலி அன்று கேட்கவில்லை. அதை எண்ணி பெரிதும் மனம் கலங்கினார். கண்களில் நீர் மல்க கைகள் இரண்டையும் தலைமேல் உயர்த்தி அடியேன் இழைத்த தவறு என்னவோ என கலங்கி தம் உயிரை போக்கிக் கொள்ளும் எண்ணத்துடன் உடைவாளை உருவி தம் மார்பில் நாட்டப் புகுந்தார். சேரமான் தன் உயிரை மாய்த்து கொள்ள முற்பட்ட நிலையில் அருள்கடலாகிய கூத்தப்பெருமான் வந்து தனது திருவடி சிலம்பொலியை சேரமானின் செவிக்குளிர கேட்டு மகிழும் வண்ணம் முன்னைவிட பன்மடங்கு ஒளியோடு ஒலிக்கச் செய்தார். சிலம்பொலியை கேட்டு மகிழ்ந்த சேரவேந்தர் தமது உடைவாளை கீழே எறிந்துவிட்டு தலைமேல் கை குவித்து நிலமுற வீழ்ந்து வணங்கி எழுந்தார். பின்பு எழுந்து, அடியார்கள் இடத்து அன்பு கொண்ட கருணை கடலே, வழக்கம்போல் ஐயன் சிலம்பொலியை கேட்கச் செய்யாது தவிர்த்ததன் காரணம் என்ன என்று கேட்டார். அப்பொழுது தோன்றா துணையாக மறைந்து நின்றருளிய பரமன் வான்வழியே அசரீரியை உருவாக்கினார். சேரனே தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரன் தில்லையம்பலத்திலே நான் புரியும் திருக்கூத்தினைக் கண்டு ஐம்புலன்களும் ஒன்றிய உணர்வுடன் நின்று வண்ணத்தமிழால் பதிகம் பாடினான். அவனது அருட்பாக்களில் புகழமைந்த திருப்பதிகங்களால் நம்மை புகழ்ந்து பாடினான். அவன் பாடிய தேனினும் இனிய சுவை கொண்ட பாடலில் நான் என்னை மறந்து இருந்ததால் இங்கு உன் வழிபாட்டு முடிவில் சிலம்பொலியை சற்று தாமதித்து கேட்குமாறு செய்தோம் என திருவாய் மலர்ந்தருளினார். இவ்வருள் மொழியை செவிமடுத்த சேரமான் அடியார்களுக்கு அருள் புரியும் இறைவனது கருணை என்பது எல்லையில்லை என்பதை வியந்து உள்ளமுருகினார். நாட்கள் செல்ல செல்ல அரசருக்கு அரண்மனை வாழ்க்கையும் அரச போகமும் வேம்பாக கசந்தது. திருத்தொண்டர்கள் கூட்டத்தில் ஒருவராய் வாழ்வதிலும் எம்பெருமான் நினைவுகளில் வாழ்வதையுமே பேரின்பமாக கருதினார். இந்த எண்ணம் மனதில் தோன்றியவுடன் அதற்கு மேல் அவரால் மன்னராக இருந்து அரசாள விரும்பவில்லை. சேர மன்னர் தனது எண்ணத்தை அமைச்சரிடம் எடுத்துரைத்து ஆட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். ஒரு சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் வேலேந்திய மலர்களும் வில்லேந்திய வீரர்களும் வாளேந்திய காவலர்களும் அறம் கூறும் அமைச்சர்களும் நால்வகை படையினரும்
புடைசூழ அத்தாணி மண்டபத்தில் அரச போகத்தை துறந்தார். திருவஞ்சை களத்தில் அருள்பாலிக்கும் இறைவனை வழிபட்டு கொங்கை நாட்டை கடந்து சிவனடியார்கள் எதிர்கொண்டு போற்ற சோழ நாட்டை அடைய தனது பயணத்தை தொடங்கினார். காவேரியில் நீராடி அதனை கடந்து தில்லைமூதூரின் எல்லையை அடைந்தார். எல்லையை அடைந்த அந்நிலையில் தில்லை வாழ்ந்தனர்களும் சிவனடியார்களும் எதிர்கொண்ட மங்கள முழக்கங்கள் விண்ணை முட்ட போற்ற சோழ நாட்டிற்கு அழைத்து வந்தனர். தில்லை திருவீதியை வலம் வந்த சேரமான் நிலத்தில் வீழ்ந்து பணிந்தெழுந்து உள்ளே சென்று இறைவன் ஆடல் புரியும் திரு சிற்றம்பலத்தின் முன்னமர்ந்து அவர் ஆடிக்கொண்டிருக்கும் திருநடனத்தை கண்டதும் தன்னை மறந்து அவர் அடைந்த மகிழ்ச்சி என்பது எல்லையில்லாதது. தாம் பெற்ற இந்த பேரின்பத்தை உலகில் உள்ள அனைவரும் பெற்று மகிழும் வண்ணம் கூத்த பெருமானது கீர்த்தியை விரித்துரைக்கும் செந்தமிழில் பொன்வண்ண திருவந்தாதியினை பாடியருளினார். சேரர் பாடிய திருவந்தாதியினை கேட்டு மகிழ்ந்த தில்லையம்பலவர் அதற்கு பரிசாக தூக்கிய திருவடியில் அணியப்பெற்ற திருச்சிலம்பொலியை கேட்கும் வண்ணம் நிகழ்த்தினார். ஆடற் சிலம்பொலியினை செவியில் கேட்டதும் அளவில்லா மகிழ்ச்சியுற்ற சேரமான் காலந்தோறும் கூத்த பெருமானை கும்பிட்டு தில்லையிலே பல நாட்கள் தங்கியிருந்து அற்புத கூத்தாடுகின்ற நாதரின் திருவடியை பாடி பரப்பினார். பின்னர் சுந்தரரை கண்டு வணங்குவதற்கு விரும்பி தில்லையிலிருந்து புறப்பட்டு திருவாரூரை அடைய தனது பயணத்தை தொடங்கினார். அந்த பயணத்தின் வழியில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த சீர்காழியை அடைந்து தோணியப்பரை தொழுது திருவாரூரை வந்தடைந்தார். சேரமானின் வருகையை உணர்ந்த சுந்தரர் சிவனடியார்களுடன் சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்தார். சுந்தரரை கண்ட சேரவேந்தர் சேவடியை பணித்தெழுந்தார். தம் இரு கைகளாலும் ஆற தழுவி அகமகிழ்ந்தது மட்டுமல்லாமல் பெரும் நட்பினராய் பெருமகிழ்ச்சியுற்றார்கள். பின்பு சுந்தரர் சேரமானை அழைத்து கொண்டு நங்கை பறவையாரின் திருமாளிகைக்கு சென்றார். பறவையார் திருவிளக்கு, நிறைகுடம் முதலிய மங்கள பொருட்களுடன் சேரமான் பெருமானை வரவேற்று வணங்கி சேரர் பெருமானிற்கும் சிவனடியார்களுக்கும் உடன் வந்த பரிசனங்களிற்கும் தக்க வகையில் திருவமுது படைத்து அன்புடன் உபசரித்தார். ஆண்ட நம்பியும் சேரமானுடன் இருந்து திருவமுது செய்தருளினார். சுந்தரரும் சேரமானின் ஈடு இணையில்லா அன்பிற்கு அடிமையாகி ஆனந்த வெள்ளத்தில் மகிழ்ந்து மூழ்கி இன்பம் கண்டு கொண்டிருந்தார். இவ்விரு சிவனடியார்களும் சில நாட்கள் திருவாரூரிலிருந்து தியாகேச பெருமானை வழிபட்டு பெருமானின் பேரருளை பெற்று களிப்புற்று வந்தனர். இவ்வாறு சேரமானும் சுந்தரரும் திருவாரூரில் தங்கியிருக்கும் பொழுது பாண்டிய நாட்டில் உள்ள திருவாலவாய் முதலிய திருத்தலங்களை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் சுந்தரருக்கு உண்டாகியது. அவர் தம் விருப்பத்தினை சேரமானுக்கு தெரிவித்தார். சேரமான் சுந்தரரை பிரிய மனமில்லாமல் தானும் வருவதாக கூறினார். ஒத்த உள்ளம் கொண்ட அடியார்கள் அடியர் புடைசூழ ஒரு நல்ல நாளில் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருக்கீழ்வேளூர், திருநாகைப்பட்டினம், திருமறைக்காடு, திருப்புத்தூர் முதலிய சிவத்தலங்களை வணங்கி பதிகம் பாடி பரவசமுற்றவாறு தென்தமிழ் பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரை மாநகரை வந்தடைந்தனர். அவ்வேளையில் நாடாளும் வேந்தனாகிய பாண்டியனும் பாண்டிய மகளை மணந்து மதுரையில் தங்கியிருந்த சோழ மன்னனும் எதிர்ச்சென்று இவ்விரு பெருமக்களையும் வரவேற்றனர். இவ்விதமாக ஒன்றிணைந்த 3 வேந்தர்களும் திருவாலவாய் திருக்கோவிலுக்கு சென்றனர். நம்பியாருடன் திருவாலவாய் பெருமானை கண்டு மகிழ்ந்த சேரமான் அடியேனையும் ஒரு பொருளாக எண்ணி திருமுகம் அருளிய பேரருளின் எல்லையை அறிந்திலேன் என்று எல்லையில்லாத மகிழ்ச்சியுடனும் கண்ணீருடனும் ஆலவாய் கடவுளை போற்றினார். அந்த சமயத்தில் அங்கிருந்த அனைவரும் தன்னை மறந்த நிலையில் நின்று எம்பெருமானை வணங்கினர். சிறிது நேரத்திற்கு பின்பு பாண்டிய வேந்தர் இவ்விரு பெருமக்களையும் தன் அரண்மனைக்கு அழைத்து சென்று உபசரித்து போற்றினார். சேர சோழ பாண்டியர்களாகிய 3 தமிழ் வேந்தர்களும் நம்பியாராகிய சுந்தரரும் ஒருவருக்கொருவர் அன்பினால் ஒன்றிணைந்து தங்களுக்குள் பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு பாண்டிய நாட்டு தலங்களை பணிந்து இன்புற்றனர். பின்பு சிறிது காலத்திற்கு பின்பு சேரமானும் சுந்தரரும் பாண்டியர் மற்றும் சோழராகிய இரு பெரு வேந்தர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு பல திருத்தலங்களை தரிசித்து பதிகம் பாடி உள்ளம் மகிழ்ந்தவாறு
இருவரும் சோழவள நாட்டை வந்தடைந்தனர். இருவரும் சோழ நாட்டு திருத்தலங்கள் பலவற்றை வணங்கியவாறு மீண்டும் திருவாரூரை அடைந்தனர். சேரமான் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து தம் தோழராகிய நம்பியாரை தங்கள் நாட்டில் எழுந்தருள வேண்டுமென்று அவரிடம் பல முறை வேண்டிக் கொண்டனர். அவருடைய விண்ணப்பத்தை மறுக்க இயலாத சுந்தரர் பறவையாரிடம் இசைவு பெற்று சேரவேந்தருடன் புறப்பட்டார். சுந்தரரும் சேரமானும் காவேரி தாயின் மடியில் உள்ள சிவத்தலங்களை வழிபட்டவாறு திருக்கண்டியூர் என்னும் தலத்தை அடைந்து எம்பெருமானை வணங்கி வழிபட்டு வந்தனர். காவிரி ஆற்றின் மற்றொரு கரையான தென்கரையில் அமைந்திருந்த தெய்வத்தையும் தரிசித்தனர். பின்பு சுந்தரரும் சேரமானும் வடகரையில் எழுந்தருளி இருக்கும் திருவையாற்றில் நிலை கொண்டுள்ள ஐயாற்று பெருமானை வழிபட்டு வர எண்ணினார். ஆனால் அவர்கள் செல்வதில் தடைகள் ஏற்பட தொடங்கின. அதாவது அவர்கள் உள்ளத்தில் எம்பெருமானின் மீது கொண்ட பக்தியானது எவ்விதமான தடைகளுக்கும் அஞ்சாமல் பெருக்கெடுத்து ஓடியது போல காவிரியிலும் வெள்ளமானது வர்ணிக்க இயலாத அளவிற்கு கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத சுந்தரரும் சேரமானும் ஆச்சரியத்தில் நின்று கொண்டிருந்தனர். பின்பு சுந்தரமூர்த்தி நாயனார் கண்டியூர் நீலகண்ட பெருமானை பணிந்து பரவும் பரிசு என தொடங்கி திருப்பாட்டுகள் ஒவ்வொன்றின் இறுதி தோறும் ஐயாருடைய அடிகளோ என்று அன்பு மேலிட அழைத்தவராய் திருப்பதிகத்தை பாடினார். அவரின் பதிகத்தால் மனமகிழ்ந்த சிவபெருமானின் திருவருளால் காவேரி நதி நீரானது பிரிந்து அருட்செல்வர்களுக்கு வழிகாட்டியது. இருவரும் அவ்வழியாக அக்கறை சென்று ஐயாற்று பெருமானை கண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் வடகரையை அடைந்து தங்கள் சிவ யாத்திரையை தொடர்ந்தனர். மேற்கு திசை நோக்கி புறப்பட்ட இருவரும் பல தலங்களை தரிசித்தவாறு கொங்கு நாட்டின் வழியாக மலை நாட்டின் எல்லையை அடைந்தனர். தங்கள் நாட்டின் மன்னரும் சுந்தரரும் வருவதை அறிந்த மலைநாட்டு மக்கள் தங்கள் அரசரையும் ஆருயிர் பெருமானையும் மலர் தூவி வணங்கி வரவேற்றனர். மலை நாட்டில் உள்ள இயற்கை காட்சிகளை கண்டுகளித்த ஆரூரர் சேரமான் நாயனாருடன் கொடுங்கோளூரை வந்தடைந்தார். அரசரையும் சுந்தரரையும் வரவேற்க ஆயிரக்கணக்கான அன்பர்களும் அடியார்களும் அவ்விடத்தில் கூடி நின்று கொண்டிருந்தனர். தம்பிரான் தோழரும் அத்தோழருக்கு தோழரும் உலாவந்த காட்சியை கண்டு நகர மக்கள் வாழ்த்தி பணிந்தனர், மலர் தூவி வணங்கினர். விண்ணவர் வியக்கும் அளவிற்கு திருக்கோலத்தில் வந்த இரு தவ செம்மல்களும் திருமாளிகையின் மணிவாயில் வழியாக அரண்மனைக்கு வந்தனர். சேரர் சுந்தரரை அரண்மனைக்குள் அழைத்து சென்று தமது அரியணையில் அமரச் செய்து அவரது பாத கமலங்களை சிவாகம முறைப்படி வழிபாடு புரிய தொடங்கினார். சுந்தரர் பாத பூஜை புரிய வந்த சேரரை தடுத்தபோது சேரமான் அன்பின் மிகுதியால் செய்யும் வழிபாடுகள் எல்லாவற்றையும் ஏற்று அருளல் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். சுந்தரர் அவரது அன்பிற்கு கட்டுப்பட்டார். அவரோடு திருவமுது செய்து மகிழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர பெருந்தகையுடன் அரண்மனையில் தங்கியிருந்தார். நண்பர்கள் இருவரும் அளவளாவி மகிழும் நாட்களில் நம்பியாரூருக்கு திருவாரூர் பெருமானை கண்டு வணங்க வேண்டுமென்று நினைவு தோன்றியது. அந்நினைவு பெற்ற சுந்தரர் தமது ஆச்சாமையை தம் தோழராகிய சேரமானுக்கு உணர்த்தி விடைபெற முயன்றார். சுந்தரரின் உள்ளக்குறிப்பை அறிந்த சேரமான் சுந்தரரை பிரிய மனமில்லாமல் மனமுருகி கண்ணீர் வடித்தார். இருந்தாலும் சுந்தரர் விருப்பத்திற்கு ஏற்ப அவரது பயணத்தை தடுக்க விரும்பவில்லை. அவரது விருப்பம் போல் அனைத்து ஏற்பாடுகள் செய்து அவரை வழியனுப்ப துவங்கினார். சேரமான் சுந்தரருக்கு பொன்னும் பொருளும் மணியும் என பல வகையான பண்டங்களையும் கொடுத்து அவரது திருவடி பணிந்து எல்லை வரை சென்று தொண்டர்களுடன் வழி அனுப்பி வைத்தார். தம் தோழரை தழுவி விடை பெற்று திருவாரூரை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் சுந்தரர். பல இன்னல்களை கடந்து திருமுருகன் பூண்டி எனும் இடத்தை அடைந்தார். பயணத்தினால் ஏற்பட்ட களைப்பு மேலிட தொண்டர்களுடன் ஓரிடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் போல் சிவபெருமான் திருவிளையாடல்களை நிகழ்த்த துவங்கினார். தம்முடைய பூதகணங்களை மனித உருவத்தில் அனுப்பி நாயனார் கொண்டு வந்துள்ள அனைத்து பொருட்களையும் கவர்ந்து கொண்டு வர செய்தார். களைப்பு நீங்கி தெளிவு பிறந்தவுடன் தாம் கொண்டு வந்த பொருட்கள் யாவும் களவு போயின என்பதை அறிந்த அடியார்கள் சுந்தரரிடம் சென்று நடந்தவற்றை கூறினார்கள். தம் தோழர் கொடுத்த பொருட்கள் யாவும் களவு போனதை நினைத்த சுந்தரருக்கு மிகவும் வேதனையாக இருந்தது.
மேலிட திருமுருகன் பூண்டியை அடைந்து அங்கு குடிகொண்டிருக்கும் சிவபெருமானிடம் பதிகத்தை பாடினார். அவரின் பதிகத்தால் மனமகிழ்ந்த சிவபெருமான் சிவகணங்கள் மூலம் கவர்ந்து வந்த பொருட்களை எல்லாம் கோவிலின் முன்னே மலை போல குவிக்கச் செய்தார். சுந்தரரும் மனமகிழ்ந்து தொண்டர்களுடன் பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு திருவாரூரை வந்தடைந்தார். நெடுநாட்களுக்கு பின்பு சுந்தரர் மீண்டும் கொடுங்கலூருக்கு வந்து தம் தோழராகிய சேரமானுடன் பல நாட்கள் தங்கியிருந்து பல செய்திகளை பகிர்ந்து கொண்டு இருவரும் மகிழ்ந்திருந்தனர். பின்பு அவரிடமிருந்து விடைபெற்று திருவெஞ்சை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார் சுந்தரர். ஒரு நாள் சேரமான் திருமஞ்சன சாலையில் நீராடி கொண்டிருந்த வேளையில் சுந்தரர் திருவஞ்சை களத்தில் உள்ள திருக்கோவிலை அடைந்து முதற் குறிப்புடைய திருப்பதிகத்தை பாடி போற்றி நின்றார். அந்நிலையில் அவரது பாசத்தலையை அகற்றி பேரருள் புரிய விரும்பிய சிவபெருமான் சுந்தரரை அழைத்து வருமாறு திருக்கைலாயத்திலிருந்து வெள்ளை யானையுடன் தேவர்களை அனுப்பினார். வெள்ளை யானையுடன் திருவஞ்சை களத்தில் உள்ள திருக்கோவில் வாயிலை அடைந்தார்கள் தேவர்கள். நம்பியாரூரை கண்ட தேவர்கள் அவரிடம் பணிந்து நின்று, தாங்கள் இவ்வெள்ளை யானையின் மீது அமர்ந்து திருக்கையிலைக்கு எங்களுடன் புறப்பட்டு வருதல் வேண்டும் என்பது இறைவரது விருப்பமாகும் என எடுத்துரைத்து அவரை அழைத்தனர். இந்நிலையில் நம்பியாரூரருக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார். அவ்வேளையில் தம் உயிர் தோழராகிய சேரமானை தம் மனதில் நினைத்து கொண்டு வெள்ளை யானையின் மீது ஏறி அமர்ந்து புறப்பட்டு செல்லத் தொடங்கினார். இவ்வாறு தம் உயிர் தோழராகிய சுந்தரர் தம்மை நினைத்து செல்லும் பேரன்பின் திறத்தை திருவாற்றலால் உணர்ந்த சேரவேந்தர் தனது அருகில் நின்று கொண்டிருந்த குதிரையின் மீது ஏறி திருவஞ்சைக்கள திருக்கோவிலுக்கு சென்றார். வெள்ளை யானையின் மீது அமர்ந்து விண்ணில் செல்லும் தம் தோழரை கண்டார். தமது குதிரையின் செவியிலே மந்திர வைந்தெழுத்தினை உபதேசித்தார். குதிரை ஆகாயத்தில் பறந்து சென்று வெள்ளை யானையை வலம் வந்து அதற்கு முன்னே சென்றது. சேரமானை பின்தொடர்ந்து சென்ற படை வீரர்கள் குதிரை மீது செல்லும் தம் வேந்தர் பெருமானை கண்ணுக்கு புலப்படும் எல்லை வரையில் கண்டு பின் காணாததை கண்டு மனம் வருத்தமுற்றார்கள். சேரமானும் சுந்தரரும் திருக்கைலாயத்தின் தெற்கு வாயிலை அணுகி குதிரையிலிருந்தும் யானையிலிருந்தும் இறங்கி வாயில்கள் பலவற்றையும் கடந்து திருவணுக்கன் திருவாயிலை அடைந்தார்கள். சேரமான் உள்ளே செல்ல அனுமதியின்றி வாசலில் தடைபட்டு நின்றார். அவருடைய தோழராகிய சுந்தரர் உள்ளே சென்று சிவபெருமான் திருவடி முன்னர் பணிந்தெழுந்தார். கங்கை முடிக்கணிந்த கடவுளே, தங்கள் திருவடிகளை காணும் விதமாக சேரமான் திருவணுக்கன் திருவாயிலின் புறத்திலே வந்து நிற்கின்றார் என விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் பெரிய தேவராகிய நந்தியை அழைத்து சேரமானை கொணர்க என திருவாய் மலர்ந்தருளினார். அவரும் அவ்வாறே சென்று அழைத்து வந்தார். சேரமான் இறைவன் திருமுன்பு பணிந்து போற்றி நின்றார். இறைவன் புன்முறுவல் செய்து சேரமானை நோக்கி, இங்கு நாம் அலையாதிருக்க நீ வந்தது எதை கருதி என கேட்டார். அதை கேட்ட சேரவேந்தர் சிவபெருமானை பணிந்து, அடியேன் இங்கு தெரிவித்தருளும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது. எனது பிறவி துன்பத்தை போக்கும் விதமாக சுந்தரர் தோழமையை அருளிய பெருமானே, மறைகளாலும் முனிவர்களாலும் அளவிடுதற்கரிய பெரியோனாகிய உன்னை பாட்டுடை தலைவனாக கொண்டு திருவுலாப்புறம் என்ற செந்தமிழ் நூல் ஒன்றை பாடி வந்துள்ளேன். இத்தமிழ் நூலை தேவரீர் திருச்செவி சாத்தியருளல் வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாகும் என்று விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது சிவபெருமான் அவரிடம், சேரனே, அவ்வுலாவை சொல்லுக என பணிந்தருளினார். சேரமானும் தாம் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை கையிலை பெருமான் முன் எடுத்துரைத்து அரங்கேற்றினார். சேரர் பரிவுடன் கேட்பித்த திருவுலாப்புறத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவரை நோக்கி, சேரனே, நம்பியாரூரனாகிய ஆளாள சுந்தரனுடன் கூடி நீவேர் இருவரும் நம் சிவகண தலைவராய் இங்கு இருப்பீராக என திருவருள் செய்ய சேரமான் சிவகண தலைவராகவும் கையிலையில் திருத்தொண்டு செய்தார்.